இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டினுடைய பல பாகங்களிலும் இடம்பெறக்கூடிய இயற்கையினுடைய இடப்பெயர்வுகள் நீங்கள் அறிந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழர் தாயகத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவிலே அம்பலவன் போக்கனை கிராம சேவர் பிரிவில் இருக்கக்கூடிய மாத்தலன் பகுதியில் இருக்கிறோம். IBC தமிழ் குழுமம் எங்களுடைய மக்களை காண்பதற்காக வருகின்றிருக்கிறது. குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக இடறிட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக நாங்கள் ஒரு அழைப்பு விடுத்திருந்தும் அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உதவிகளின் அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்காகவும் அதே நேரம் எங்களுடைய தாயகத்திலே வாழக்கூடிய மக்களினுடைய இந்த நிலவரங்கள் தொடர்பாக ஆராய்வதற்குமாக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் தொடர்ச்சியான இடப்பெயர்வுகள் இடைத்தங்கள் முகாம்கள் மாத்திரமல்லாமல் உறவினர்களுடைய வீடுகளிலும் இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய வீடுகளில் வெள்ள நீர் உட்புகுந்ததன் காரணமாக தொடர்ந்து வசிக்க முடியாத நிலையில் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்களிலும் பெய்திருக்கக்கூடிய கனமழை காரணமாக தொடர்ச்சியாக இந்த வெள்ள அபாய நிலைமை காணப்பட்டதனையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களில் இந்த மக்களினுடைய தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரிகளோடும் பேச காத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் அரசு அதிகாரிகள், கிராம சேவகர், பிரதேச செயலாளர் உட்பட பலரும் இந்த இடங்களிலே மக்களோடு மக்களாக நின்று அந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கான வடக்கு கிழக்கு மற்றும் மலையக வாழ் மக்களுக்கான IBC தமிழினுடைய உறவு பாலம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இணைந்திருக்கிறோம். குறிப்பாக புலம்பெயர் உறவுகளினுடைய பங்களிப்போடு எங்களுடைய மக்களுக்கான இந்த நிவாரணப் பொதிகளை வழங்கி வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக இந்த பிரதேச இப்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறியலாம். வணக்கம். வணக்கம். இப்போதைய நிலைமையில் குறிப்பாக புதுக்குடியிருப்பு கரைத்துறை பற்று இந்த பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது? புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பினை எதிர்நோக்கியிருந்தார்கள். இங்கே 5 வரையான தற்காலிக தங்குமிடங்கள் காணப்பட்டு தற்பொழுது அனைவரும் தங்களிடங்களுக்கு மீள திரும்பியிருக்கிறார்கள். அதேபோன்று கரைத்துறைப்பட்டு பிரதேச பிரிவில் 7 தங்குமிடங்கள் காணப்பட்டது. அதிலே தற்பொழுது 4 தங்குமிடங்களிலே இன்னும் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இதைவிட கரைத்துறைப்பட்டு பிரதேச மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிப்புகளின் வகையாக அவர்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வீடுகளுக்கு நீர் சென்றிருக்கிறது. சில இடங்களிலே பாரிய வெள்ளம் காரணமாக வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றுமுழுதாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. பல வீடுகள் பகுதியளவிலே சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அவர்களுடைய வீட்டில் இருந்த உணவு பொருட்கள் உட்பட எல்லாமே எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அரசு என்ற ரீதியில் நாங்கள் அந்த நேரத்திலே தங்கியிருந்த மக்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்கியிருந்த நாங்கள் அதே நேரத்தில் அரசாங்கத்தினால் 1 கிழமைக்கு தேவையான ரேஷன் மட்டுமே வழங்கப்படும். எனினும் மக்களுடைய தேவைகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஸோ அந்த அடிப்படையில் தற்காலிக இடங்களில் தங்குகிற மக்களும் அதேபோன்று உறவினர்களே வீடுகளில் தங்கியிருந்த மக்களுக்கும் தேவையான தொடர்ச்சியான உணவு தேவைகள் உட்பட ஏனைய பொருட்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. பலர் தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் சமைப்புக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் உட்பட ஏனைய கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் உள்ளார்கள். அந்த தேவை 2 பிரதேச பிரிவுகளுமே காணப்படுகின்றது.
பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். 10,000 ரூபாய் முற்பணம் வழங்கப்படும் அரசினால். தொடர்ச்சியாக வீட்டு திருத்த வேலைக்குரிய முழுப்பணம் வழங்கப்படும். அதேபோன்று வீடுகளுக்கு நீர் சென்ற மக்களுக்கு அரசினால் 10,000 ரூபாய் நிதி வழங்கப்படும். எனினும் அவர்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்குரிய கொடுப்பனவுகளை முடியுமானவரை நாங்கள் எல்லோரிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு மீளவும் திரும்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த வெள்ள நீர் வடிந்தோடியது என்பதாக அதனை நோக்கியதாக எப்படியாக இருக்கிறது இந்த திட்டங்கள்? தற்பொழுது அவருடைய உணவு தேவை ஒரு பழைய சவால். தங்களுடைய வீடுகளில் சமைக்கப்பட்டிருக்க பொருட்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சமையல் பாத்திரங்கள் உட்பட அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. சில சில பிரிவுகளில் வீட்டில் எந்த பொருட்களும் மேலே எல்லாம் வயல் காணிகளும் மேட்டு காணிகளும் மிதக்கின்றன. அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுடைய உணவு தேவைகளும் தங்களோட அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய தேவைகளும் இல்லாத காணப்படுகின்றார்கள். பல இடங்களிலே அவர்களுடைய மின்சார உபகரணங்கள் நீர் சென்று பலதாகி ஒரு பாரிய இக்கட்டான நிலைக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள். சில கிராம பிரிவுகளில் ஆடு மற்றும் கோழிகள் கூண்டோடு அழிந்திருக்கின்றன. குறிப்பாக மன்னாண்டல் போன்ற பிரதேசங்களும் பாரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கிறார்கள். எந்த ஒரு நபரும் அங்கே இருக்க முடியாத நிலைமையில் காணப்பட்டு தற்பொழுது முதலிடம் செய்யப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய சொத்தழிவு என்பது மிக பாரிய அளவில் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் தற்பொழுது போக்குவரத்து வளமை திரும்பினாலும் சில இடங்களில் பாரிய அழிவுகள் உங்களுக்கு தெரியும். நாயாறு பாலம் 2 உடைக்கப்பட்டிருக்கிறது. வட்டுவாகல் 2ஆக உடையப்பட்டிருக்கிறது. ஆண்டாங்குளம் பாலம் உடைந்திருக்கின்றது. இவ்வாறான பாரிய அளவான சொத்தழிவு இந்த பிரதேசம் சந்திச்சிருக்கிறது. நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது இவர்களுடைய மீள கட்டுமானம் என்பது எவ்வளவு காலங்களில் சாத்தியமாகும் என்பது? மீள்கட்டுமானம் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு திரும்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் போதிய அளவான சேதங்கள் உட்பட அனைத்து சேதங்களுக்கும் வீடு தொடர்பான சேதங்களுக்கு நாங்கள் தற்பொழுது கொடுப்பன நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பெரிய அளவான சேதங்கள் பாலங்கள் தொடர்பான மதிப்பீடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஆர்டிஐயினால் நாயாறு பாலம் புறமைக்குரிய தற்காலிக ஒழுங்குகள் இராணுவத்துடன் நடைபெற்று வருகின்றது. 2 தினங்கள் அது ஆரம்பிக்கப்படும். நீண்ட காலத்தில் அது நிரந்தர பாலமாக அமைக்க வேண்டும். அதே போன்று வட்டவாளில் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நிதி ஒதுக்கப்பட்டு பாலை வேலையில் நடைபெறுகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தற்பொழுது துரிதகதியிலே திருத்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது. மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் எங்களுக்கு ஏனைய உதவிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதே போல் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெள்ள நீர் வடிந்தோடி இருக்கிறது. இதன் பின்பதான மக்களுடைய சுகாதார நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அதற்கான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார தொடர்பான பொருட்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. சில உதவிகள் கிடைத்தாலும் பலருக்கு அது தேவையாக காணப்படுகின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் அதே போன்ற சிறுவர்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுகின்றது. மற்றும் பல கிணறுகளுக்கு வந்து நீர் முற்று முழுதாக நிரம்பின காரணத்தினால் அவற்றினை குளோரினேட் செய்கின்ற வேலைகளை மூச்சு ஆரம்பித்துள்ளார்கள். இருந்தும் சுகாதார விடயம் சம்பந்தமான பொருட்கள் நிறைய வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அது கரைத்துறை மற்றும் பிரதேச புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எங்களுக்கு இந்த நிலவரம் தொடர்பாக விளக்கியிருந்தார். தொடர்ந்து புலம்பெயர் உறவுகளுடைய அந்த அனுசரணையோடு ஐபிசி தமிழினுடைய உறவு பாலத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கான உலருணவு பொதிகளை வழங்கி வைக்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம்.